பணிந்து கொள்கிறேன். மேலும் திரு நிறுவனர் மணிபட்டாச்சாரியா ஞானகுரு ஐயா அவர்கள் பாதமும் பணிந்து கொள்கிறேன். திரு பொன்சவணன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச வாய்ப்பளித்தமைக்கு. மேலும் இந்த வாசஸ்பதி எழுத எனக்கு மிகவும் உற்சாகமூட்டி எனது ஆசானுக்கு மீண்டும் ஒருவர் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம் ஸ்ரீகரி ஜோதிடத்தில் இருக்கும் அனைத்து வித்யாபதிகளையும் வணங்கி அனைத்து ஜோதிட பூரணாக்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, முதலில் இந்த எதிரடை நட்சத்திரத்திற்குள் போவதற்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு விஷயம் அனைவருக்கும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஜோதிடம்தான் தலையெழுத்து. பிரம்மா எழுதிய தலையெழுத்து ஜாதகம். பிரம்மா எழுதிய தலையெழுத்து ஜாதகம் என்பதற்கு ஒரு கேரண்டி கார்டு, அத்தாட்சி. இதை எவ்வாறு நாம் ஜாதகம்தான் தலையெழுத்து என்று சொல்கிறோம் என்றால், கர்மகாரகன் சனியை வைத்து இந்த ஜாதகங்கள் கணிக்கப்படுகின்றன. குறிப்பாக ஒரு திருமணமான ஆண் ஜாதகத்தில், இதை ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்க வேண்டும். அவருக்கு குழந்தைகள் அவர் கர்மாவில் தான் பிறக்கும். ஏனென்றால் ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள். ஆகவே இதை ஆண் ஜாதகத்தில் தான் பார்க்க வேண்டும். ஒரு தந்தையின் ஜாதகத்தில் சனி பகவான் வீற்றிருக்கும் இடத்தை 1 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடங்களில்தான் அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சனி இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், சனி இருக்கும் இடத்தை 1 என்று வைத்துக் கொள்ள வேண்டும். 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடங்களில் தான் அவர் குழந்தைகளுக்கு சனி பகவான் இருப்பார். வக்கரமாகவோ அதிசாரமாகவோ இருந்தால் ஒரு கட்டம் மாறி இருப்பார். அதையும் கவனிக்க வேண்டும். வக்கரமாக இருந்தாலோ அதிசாரமாக இருந்தாலோ முன்பின் ஒரு கட்டம் மாறி இருப்பார். இல்லை என்றால் டெஸ்ட் டியூப் பேபியாக இருக்கும். இல்லை என்றால் ஜாதகம் எழுதியதே தவறாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் உங்கள் ஜாதகத்தில். நம் முன்னோர்கள் ஏன் இந்த இடங்களை அவர்கள் குழந்தைகளுக்கு இங்குதான் இருக்கும் என்று எப்படி முடிவு செய்தார்கள்? சித்தர் பெருமக்கள், நம் முன்னோர்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பது இதன் மூலம் நமக்கு விளங்கும். இந்த 1, 2, 3, 7, 10, 12 இவை என்னவென்றால், பராசர முறைப்படி 3, 7, 10 பார்வை, நாடி விதிப்படி 2, 12 பார்வை, சனி பகவான் இருக்கும் இடம். இந்த பார்வைகளையே இவருக்கு பிறக்கும் குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளார். எவ்வளவு குழந்தைகள் இருந்தாலும் இந்த 6 இடங்களில் தான் இருக்கும் சனி. சரி, மீண்டும் நான் எதிரடை நட்சத்திரங்கள் பகுதிக்கு செல்கிறேன்.
எதிரடை நட்சத்திரங்கள் என்பது ஒவ்வொரு திசா புத்தியிலும் சரியாக வேலை செய்யும். எவ்வாறென்றால், ஒரு நல்லது செய்யக்கூடிய திசா புத்தியில் அந்த கிரகம் நிற்கும் நட்சத்திரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் புத்திநாதன் வருவாரேயானால் அந்த புத்தி இவருக்கு நன்மை செய்யாது. நன்மை செய்ய இந்த புத்தி விடாது. நாம் ஜோதிடத்தை பார்க்கும்போது இந்த திசா புத்தி உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் எதிரடை நட்சத்திரத்தில் அந்த புத்தி கிரகம் நிற்குமே ஆனால் அந்த புத்தியில் மட்டும் இவரால் நன்மை அடைய முடியாது. அதே போல் தீமை செய்யும் திசாவில் பாதகாதிபதி திசா நடக்கிறது என்றால் பாதகாதிபதி திசாவில் அதற்கு அவர் என்ன சாரத்தில் நிற்கிறாரோ அந்த சாரத்திற்கு எதிரடை நட்சத்திரத்தில் புத்திநாதன் என்று விட்டால் அந்த திசை அந்த புத்தி முடியும் வரை பாதகத்தை செய்ய முடியாது. இப்படி திசா புத்திகளில் நாம் கணக்கெடுக்கலாம். ஆனால் இந்த எதிரடை நட்சத்திரங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் ஒரு ஜாதகருக்கு முழுமையான கொடுப்பனையை சொல்ல முடியும். தற்போது உதாரண ஜாதகம் பார்ப்போம். உதாரண ஜாதகம் 2 கொடுத்துள்ளேன். அதில் முதல் ஜாதகம் ஏ கதிரவன் என்று இருக்கும். அந்த ஜாதகத்தை அனைவரும் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜாதகர் 4/10/1969 பிறந்தவர். 4/10/1969 பிறந்தவர். ஐயா, நல்லா கேக்குது இல்லைங்களா எல்லாத்துக்கும்? ஹலோ ஹலோ, கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். நீங்க தொடர்ந்து பேசுங்க, கேக்குது சார். ஓகேங்க சார், ஓகேங்க சார். இந்த ஜாதகர் 4/10/1969 பிறந்தவர். பிறந்த நேரம் 8:15 காலையில் AM. பிறந்த ஊர் ஈரோடு. இவருக்கு பார்த்தீர்களே ஆனால் லக்னம் துலா ராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். சந்திரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். செவ்வாய் பூராடம் நட்சத்திரத்திலும், புதன் உத்தரம் நட்சத்திரத்திலும், குரு அஸ்தம் நட்சத்திரத்திலும், சுக்கிரன் பூர நட்சத்திரத்திலும், சனி பரணி நட்சத்திரத்திலும், ராகு பூரட்டாதி நட்சத்திரத்திலும், கேது பூரம் நட்சத்திரத்திலும், மாந்தி சித்திரை நட்சத்திரத்திலும் இருக்கிறார். இப்போது ஜாதகருடைய சாரம் பார்த்தோம். இந்த சாரத்திற்கு யார் யார் எதிரடையில் வருவார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். முதலில் அனைவரும் குறித்துக் கொள்வது நலம் என்று நினைக்கிறேன். சூரியனுக்கு 12 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். இந்த 12 நட்சத்திரங்களை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால், சூரியன் நிற்கும் நட்சத்திரம் அங்கிருந்துதான் கணக்கெடுக்க வேண்டும். அஸ்வினி பரணி என்று எடுக்கக்கூடாது. சூரியன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 10வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், 14வது நட்சத்திரம்,
15வது நட்சத்திரம், 18வது நட்சத்திரம், 21வது நட்சத்திரம், 22வது நட்சத்திரம், 23வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம். இவைகள் சூரியன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு எதிரடையில் வரும். மீண்டும் சொல்கிறேன், கவனமாக. சூரியன் நிற்கும் நட்சத்திரத்தில், சூரியன் என்ன சாரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் இருந்துதான் என்ன வேண்டும்? 5, 7, 8, 10, 12 என்று. இவைகள் சூரியன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு எதிரடையில் வரும். அதே போல சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அவை 3, 5, 7, 8, 12, 18, 25. சந்திரன் நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து எண்ண வேண்டும். சந்திரன் சாரம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதிலிருந்து தான் எண்ண வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், 3, 5, 7, 8, 12, 18, 25. அடுத்து செவ்வாய்க்கு 5 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். செவ்வாய் நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து 3, 7, 10, 15, 21. மீண்டும் சொல்கிறேன், செவ்வாய்க்கு எதிரடையில் செவ்வாய் நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து என்ன? 3, 7, 10, 15, 21 வரும். அதே போல புதன் நிற்கும் நட்சத்திரத்திற்கு, புதனுக்கு 4 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அவை புதன் நிற்கும் நட்சத்திரத்தில் இருந்து எண்ணி வர 5, 11, 21, 22. மீண்டும் சொல்கிறேன், 5, 11, 21, 22 4 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். குருவுக்கு 3 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அந்த 3 நட்சத்திரங்கள் 6, 7, 9. குரு நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர வேண்டும். குருவுக்கு 6, 7, 9 இந்த 3 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். அதுபோல் சுக்கிரனுக்கும் 3 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சுக்கிரன் நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர 20, 22, 24. சுபகோள்களான குருவுக்கும் சுக்கிரனுக்கும் தான் குறைவாக எதிரடை நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது சனிக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சனி நிற்கும் சார நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர 5, 6, 8, 10, 11, 20, 26 இந்த 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். மீண்டும் சொல்கிறேன், சனி நிற்கும் நட்சத்திரத்தில் இருந்து 5, 6, 8, 10, 11, 20, 26. அடுத்து ராகுவுக்கு 2 நட்சத்திரங்களும் கேதுவுக்கு 2 நட்சத்திரங்களும் எதிரடையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை 20, 22. ராகு நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து 20, 22. அதே போல கேது நிற்கும் நட்சத்திரத்திலிருந்து 20, 22. இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது நான் கொடுத்துள்ள அந்த 4/10/1969 என்ற ஜாதகத்தில் சூரியன் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். முதலில் லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறது. லக்னம் என்றால் ஜாதகர். அவருக்கு எதிரடையில் எந்த நட்சத்திரமும் வராது. இது லக்ன புள்ளி. லக்ன புள்ளிக்கு எதிரடையில் எந்த நட்சத்திரங்களும் வராது. ஏன்னா அது அவர் ஜாதகர் ஆகிவிட்டதால் ஜாதகருக்கு எதிரே நட்சத்திரங்கள் வராது.
அதே போல மாந்தி நிற்கும் நட்சத்திரத்திற்கும் எதிரடையில் எந்த கிரகங்களும் வராது. மாந்திக்கும் எதிரடையில் கிரகங்கள் வராது. அதையும் குறித்துக் கொள்ள வேண்டும். இப்போது சூரியன் நிற்பது அஸ்த நட்சத்திரம், சந்திரன் சாரம். இந்த அஸ்த நட்சத்திரம் எதிரடையில் பாருங்கள், செவ்வாயும் சந்திரனும் வருவார்கள். செவ்வாய் சந்திரன் இருவர் மட்டுமே வருவார்கள். சூரியனுக்கு 12 நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த ஜாதகருக்கு 2 கிரகங்கள் மட்டுமே எதிரடையில் வருகின்றன. சூரியனுக்கு எதிரடையில் செவ்வாயும் சந்திரனும் வருவதால், சூரியன் என்றால் அப்பா, சந்திரன் என்றால் அம்மா, செவ்வாய் என்றால் சகோதரர்களை சொல்லும், நிலபுலன்களையும் சொல்லும். இந்த ஜாதகரின் அப்பா அம்மாவுக்கு இடையே ஒரு சண்டை இருந்து கொண்டுதான் இருக்கும். சூரியனுக்கு எதிரடியில் சந்திரன் வருவதால் இந்த ஜாதகரின் அப்பா அம்மாவுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். செவ்வாய் வருவதால் இது சூரியனுக்கு எதிரடியில் செவ்வாய் என்பது அவரது அண்ணன் தம்பிகளை குறிக்கும். ஜாதகருடைய சித்தப்பா பெரியப்பாக்களை குறிக்கும். அப்பாவுக்கு சகோதரர்கள் எனும்போது இவர்களுக்குள் பங்காளி சண்டை இருக்க வாய்ப்புள்ளது. இதையே நாம் பராசர முறைப்படி பார்த்தால், அந்த ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் 12 மறைந்து விட்டார். அப்பா உறவில் பாதிப்பு உண்டு. 9ஆம் அதிபதி புதன் 12 இருக்கிறார். அப்பா உறவு பிரிவு உண்டு என்பதை சொல்லும். 9 சந்திரன் அமர்ந்து செவ்வாய் பார்வை பெறுகிறார். இது அவரது அப்பா அம்மா இடையே உள்ள பிரச்சனையை சொல்லும். எதிரடை நட்சத்திரத்தில் செவ்வாயும் சந்திரனும் வருகிறார்கள். அதுவே பராசர முறைப்படி சூரியன் 12 மறைந்து விட்டார். சந்திரன் லக்னத்திற்கு 10 இருக்கிறார், செவ்வாய் பார்வையில். இதனால் அவர் அப்பா அம்மாவிடையே பிரச்சனை இருக்கும் என்பது எதிரடை நட்சத்திரமும் சொல்லும், பராசர முறையும் சொல்லும். அடுத்து சந்திரனுக்கு இடையே எதிரடை. சந்திரன் புனர்பூசத்தில் நிற்கிறார். அவருக்கு எதிரடையில் 4 கிரகங்கள் வருகின்றன. 1 மாந்தி, 2 சுக்கிரன், 3 கேது, 4 சூரியன். சந்திரனுக்கு எதிரடையில் மாந்தி, கேது, சூரியன் வந்தது இந்த மேலே சொன்ன பிரிவினையை உறுதி செய்கிறது. இந்த ஜாதகர் அப்பா அம்மாவுடன் வாழ வழி இல்லை. சுக்கிரனும் வந்ததால், சந்திரனுக்கு எதிரில் சுக்கிரனும் வந்ததால் மாமியார் மருமகள் சண்டை ஏற்பட்டு இந்த ஜாதகர் அம்மாவுடன் பிரிந்து போயிருக்கும் சூழ்நிலை உருவாகி இருக்கும். இதற்கு பாருங்கள், நம் பராசர முறைப்படி லக்னத்திற்கு 9 சந்திரன் செவ்வாயால் பார்க்கப்படுவதால் ஜாதகர் அப்பா அம்மா இவர்களுடன் இருக்க வழி இல்லை. அதே போல சந்திரன் வீட்டில் வேதகன் கேது, சந்திரனுக்கு வேதகனான கேது அமர்ந்துள்ளார். இது
மாமியார் மருமகள் சண்டையை உறுதி செய்கிறது. அடுத்து பார்ப்போமேயானால் செவ்வாய். செவ்வாய் பூராடம் நட்சத்திரத்தில் நிற்கிறார். இந்த பூராட நட்சத்திரத்திற்கு எதிரடையில் சனி, சந்திரன், குரு மூன்று பேர் வருகிறார்கள். இங்கே செவ்வாய்க்கு எதிரடையில் சனி வருவதால், சந்திரன் குரு வந்ததால் இவருக்கு சிறு வயதிலேயே அம்மா அப்பா சித்தப்பா பேச்சை கேட்காமல் இருந்திருப்பார். அதாவது இவர்களை விட்டு பிரிந்து வந்திருப்பார். அதே போல பராசர முறைப்படி பார்த்தாலும் செவ்வாய், சனி, சந்திரன் மூவரும் ராகு பார்வையில் இருக்கிறார்கள். சந்திரன் சனியால் பார்க்கப்படுகிறார். ஆக இதுவும் இவர் அப்பா வழி உறவுகளுடனோ அம்மா வழி உறவுகளுடனோ இருக்க வழியில்லை என்பதை உறுதி செய்கிறது. புதனுக்கு எதிரடையில் யாரும் இல்லை. புதன் என்றால் மாமா உறவையும் குறிக்கும். இவர் தன் பள்ளி படிப்பை தன் தாய் மாமா வீட்டிலிருந்து முடித்திருப்பார். பராசர முறைப்படி பார்த்தாலும் மறைந்த புதன் நிறைந்த அறிவு என்று சொல்கிறோம். அவர் 12 மறைந்துள்ளார். ஆட்சி பெற்று மூல திரிகோணத்தில் அமர்ந்துள்ளார். சூரியன் அமர்ந்துள்ளார். புதாதித்ய யோகம் உள்ளது. குருவும் அமர்ந்துள்ளார். ஆக இந்த ஜாதகர் தன் தாய்மாமா வீட்டிலிருந்து படித்து, அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியில் சென்று தாய்மாமா வீட்டில் வளர்ந்து பள்ளி படிப்பு மட்டுமே படித்திருப்பார் இவர். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் அதிபதி 3இல். மேலும் அடுத்து ராகு வந்து விடுகிறார். அதனால் இவருக்கு பள்ளி படிப்பை தாண்ட வழி இல்லை என்று சொல்லப்பட்டது. அடுத்து சுக்கிரனுக்கு எதிரடையில் சந்திரன். இது மாமியார் மருமகள் பிரச்சனையை உறுதி செய்கிறது. சுக்கிரனுக்கு எதிரடையில் சந்திரன் மட்டுமே வருகிறது. சுக்கிரன் என்றால் மனைவி என்று எடுத்துக்கொள்கிறோம். சந்திரன் என்றால் மாமியார், அம்மா என்று எடுத்துக்கொள்கிறோம். அவருக்கு மாமியார். மாமியார் மருமகள் சண்டை ஏற்பட்டுள்ளது என்பதை எதிரடை நட்சத்திரம் உறுதி செய்கிறது. அதே போல சந்திரனுக்கு வேதகனான கேதுவுடன் சுக்கிரன் அமர்ந்ததால் பராசுர முறைப்படியும் மாமியார் மருமகள் பிரச்சனை உண்டு என்பதை சொல்லிவிடலாம். அதே போல அடுத்து சனிக்கு எதிரடியில் சந்திரன், புதன், கேது, சுக்கிரன் வருவதால் இவர் திருமணத்திற்கு பிறகு வீட்டு பிரச்சனையில் நிரந்தர வேலை இல்லை வேலை இல்லாமல் இருந்திருப்பார். இதனால் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கும். சரியாக வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்திருப்பார். இதையும் நீங்கள் பராசர முறைப்படி எடுத்துக்கொண்டால் சனி பகவான் லக்னத்திற்கு 7இல் நீசம். சந்திரனுக்கு சனியின் 3ஆம் பார்வை. 10ஆம் அதிபதி சூரியன் 12இல் மறைவு. புதன் வக்கர அஸ்தங்கம் பெற்று 12இல் அமர்ந்துள்ளார். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்துள்ளார். சுக்கிரன் கேது இணைவு லாபஸ்தானத்தில். இதனால் இவருக்கு நிரந்தர வேலை இல்லை. சனி பகவானும் நீசமாகிவிட்டார்.
அதே போல லக்ன புள்ளி சுவாதி, இதன் அதிபதி ராகு 5ல் அமர்ந்து 5ஆம் அதிபதியும் பார்ப்பதால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை பராசர முறைப்படி. மேலும் இந்த ஜாதகர் சனிக்கிழமை பிறந்துள்ளார். இவர் பிறந்த கிழமைப்படி இவருக்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு மனக்கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது சனிக்கிழமையில் யார் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதே போல லக்னாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் தன் பகை வீட்டில் அமர்ந்ததால் இவரே கலத்திரகாரன் என்பதாலும், கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நீசம் பெற்று ராகு பார்வையில் அமர்ந்திருப்பதாலும், கலத்திரஸ்தான அதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு 3ல் மறைந்ததாலும் இவரது திருமண வாழ்வு சிறப்பில்லை என்று சொல்லப்பட்டது. அதே போல நவாம்சத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை பின் வாழ்க்கையில் அம்மா இல்லை என்பதை சொல்லும். லக்னத்திற்கு 6ல் செவ்வாய் சனி சேர்க்கை நிரந்தர வேலை இல்லை என்பதை சொல்லும். நவாம்ச லக்னத்திற்கு 5ஆம் இடமான கடகராசியில் கடகராசி அதிபதி சந்திரன் கேதுவுடன் அமர்ந்ததால் குழந்தையின்மையை சொல்லும். நவாம்ச லக்னத்திற்கு 7ல் சுக்கிரன் நீசம் மாந்தி சேர்க்கை. நவாம்ச லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி புதன் லக்னத்தில் நீசம். இதுவும் கணவன் மனைவி உறவும் சரியில்லை என்பதை சொல்லும். இது முழுவதும் முதல் ஜாதகத்திற்கான பலாபலங்கள். அடுத்து இந்த எதிரடை நட்சத்திரங்களில் 2வது ஜாதகத்தை பார்ப்போம். அதற்கு முன் இந்த ஜாதகருக்கு நடக்கும் திசா புத்தி, முதல் ஜாதகத்தில் நடப்பு திசா புத்தி சுக்கிர திசை 2023 முதல் 2043 வரை. தற்போது நடப்பது சந்திர புத்தி, சந்திர புத்தி சூரிய புத்தி, சூரிய புத்தி நடக்கிறது. இந்த சுக்கிரன் சூரியன் இருவருக்கும் பார்த்தீர்களானால் சுக்கிரனுக்கு எதிரில் சந்திரன் வருகிறார், சூரியன் வரவில்லை. ஆகவே இந்த புத்தி இவருக்கு நன்றாக இருக்கும். இவருக்கு அரசாங்க வேலை கிடைத்துள்ளது, அதை காப்பாற்றிக் கொள்வார். அதாவது சுக்கிரன் என்றால் மனைவி, இது ஜாதகரின் மனைவி சூரிய புத்தியில் வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரசாங்க வேலைக்கு சென்று கொண்டிருப்பார். இதில் பார்த்தால் சந்திர புத்தி மட்டுமே இவருக்கு எதிரடையில் வரும். இந்த சந்திர புத்தியின் போது இவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவரது மாமியாரால் இவருக்கு பிரச்சனை வரும். இது போல எதிரடை நட்சத்திரத்தை திசா புத்தியிலும் பார்க்க வேண்டும். அதே போல இன்று என்ன நடக்கும் இந்த ஜாதகருக்கு, அதாவது தினப்பலன் எழுதுகிறார்கள் அல்லவா, அந்த தினப்பலன்கள் இந்த எதிரடை நட்சத்திரத்தை வைத்து சிறப்பாக சொல்ல முடியும். இன்றைய கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாரத்தில் இருக்கின்றன என்று பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு
அதற்கு எதிரடையில் என்னென்ன கிரகங்கள் வருகிறது என்று குறித்து கொண்டால், அன்றைய கோச்சாரப்படி இந்த ஒரு ஜாதகருக்கு என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லிவிடலாம். இது தினப்பலன்கள் சொல்லும் இடத்தில் அதிகமாக இந்த நட்சத்திரங்கள், எதிரடை நட்சத்திரங்கள் பார்க்கப்படுகின்றன. இதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது ஜாதகம். இரண்டாவது ஜாதகம் 5/9/1971 பிறந்த தேதி. 5/9/1971 பிறந்த நேரம் 12:45. பிறந்த ஊர் சாத்தூர், விருதுநகர். இவரது லக்னம் விருச்சிக லக்னம், கும்பராசி. இதில் அமர்ந்த கிரகங்களை சொல்கிறேன், கிரக சாரங்கள் சொல்கிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். லக்னம் கேட்டை, 3ஆம் பாதம். இந்த எதிரடை நட்சத்திரங்களுக்கு பாதங்கள் தேவையில்லை. லக்னம் கேட்டை, சூரியன் பூர நட்சத்திரம், சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம், செவ்வாய் திருவோணம் நட்சத்திரம், புதன் மகம் நட்சத்திரம், குரு அனுச நட்சத்திரம், சுக்கிரன் பூர நட்சத்திரம், சனி ரோகிணி நட்சத்திரம், ராகு திருவோணம் நட்சத்திரம், கேது ஆயில்ய நட்சத்திரம், மாந்தி திருவோணம் நட்சத்திரம். இந்த ஜாதகருக்கு லக்னத்தில் குரு, 3இல் செவ்வாய் ராகு மாந்தி, 4இல் சந்திரன், 7இல் சனி, 9இல் கேது, 11இல் புதன் சூரியன் சுக்கிரன். இதை பார்த்துக் கொள்ளுங்கள். சூரியனுக்கு எதிரடையில் குரு வருகிறார். லக்னம் வருகிறது, சந்திரன் வருகிறது, சனி புதன் மாந்தி செவ்வாய் ராகு, 3, 5, 6, 7, 8 கிரகம் வருது, 7 கிரகம் வருது சூரியனுக்கு எதிரடையில். இந்த சூரியனுக்கு எதிரடையில் குரு வருவது என்பது, அதில் மேலே பார்த்தால் உங்களுக்கு பூகம்பம் என்று எழுதியிருக்கும் குரு நிற்கும் இடத்திற்கு. சோ இவரது அப்பா படிப்பு இல்லை என்பதை சொல்லலாம். இவர் அப்பா ஒரு குழப்பவாதி என்பதை சொல்லலாம். ஏனென்றால் லக்னம் எதிரடையில் வருகிறது. சூரியனுக்கு லக்னம் எந்த ராசி, எந்த கிரகத்துக்கு எதிரடையில் வந்தாலும் அந்த ஜாதகர் அது சார்ந்த குழப்பவாதியாகத்தான் இருப்பார். சந்திரனும் எதிரடையில் வருகிறது. கணவன் மனைவி பிரச்சனை உண்டு, ஜாதகரின் அப்பா அம்மா அவருக்கிடையே பிரச்சனை உண்டு. சனி வருகிறது, சோ பங்காளிகள் பிரச்சனையும் உண்டு. புதனும் வருகிறது, இவர் பங்காளி பிரச்சனை உறுதி செய்யப்படுகிறது. இவர் ஜாதகரின் சித்தப்பா
அத்தைமார்கள் பிரச்சனை உண்டு என்பதை சொல்கிறது. ராகும் மாந்தியும் வருவதால் செவ்வாய், இவர்கள் மூவரும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் ராகு செவ்வாய் மாந்தி வருவதால் இவர் அப்பா நோய் நொடியில் படுத்திருக்கலாம். அதனால் இந்த பங்காளிகள் அனைவரும் சொத்து பிரச்சனைக்காக இவரை பிரஷர் போட்டு கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம் இந்த நேரத்தில். இதையும் நீங்க பராசர முறைப்படி பார்ப்பீர்களே ஆனால், முதலில் சூரியன் எடுத்துக்கொள்வோம். படிப்பு குறைவு, படிப்புக்கேற்ற வேலை இல்லை, இவரது ஜாதக சப்போர்ட் இந்த ஜாதகருக்கும் இல்லை. இதற்கு காரணம் லக்னத்தில் குரு இருப்பதால் இவர் ஒரு ஏமாளியாக இருப்பார். 2-5 குரு லக்னத்தில் இருப்பதால் நல்ல குழந்தைகள் உண்டு. இதையும் நாம் சரியாக சொல்லிவிட வேண்டும். ஆனால் அந்த குழந்தைகள் இந்த அப்பாவுக்கு எதிராகத்தான் வேலை செய்வார்கள். வளர வளர அப்பா பேச்சை கேட்க மாட்டார்கள், குரு எதிரடியில் வருவதால். அதே போல இந்த சூரியனுக்கு எதிரடியில் லக்னம் வருவது, இந்த ஜாதகர் ஒரு குழப்பவாதி, இவரை கெடுத்துக் கொள்வார். இவர் சொன்னபடி எதையும் செய்ய மாட்டார். சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கும், குழப்பமாகவே இருப்பார் எப்போதும். சூரியனுக்கு எதிரில் சந்திரன் வருவது ஜாதகரின் அப்பா அம்மாவுக்கு கருத்து வேறுபாடு உண்டு, பிரிந்தும் இருக்கலாம் என்பதை சொல்லும். சனி, இவரது அப்பாவின் தொழில் இவருக்கு அமையாது. சூரியனுக்கு எதிரடையில் சனி வருவதால் அப்பாவின் தொழில் இந்த ஜாதகருக்கு அமையாது. அப்பாவுக்கும் ஜாதகரின் மாமாவுக்கும் பிரச்சனை உண்டு. அதாவது தாய் மாமன் மச்சனனுடன் பிரச்சனை உண்டு என்பதை சொல்லும். செவ்வாய் சூரியனுக்கு எதிரடியில் வருவதால் இவரது அப்பாவுக்கும் அவரது சகோதர சகோதரிகளுடனும் சொத்து பிரச்சனை உண்டு என்பதை சொல்லும். ராகுவும் கேதுவும் எதிரடியில் வருவதால் பூர்வீக சொத்து ஜாதகருக்கு வருவதில் பிரச்சனை உண்டு என்பதை சொல்லும். சூரியனுக்கு எதிரில் மாந்தி வருவதால் இவர் அப்பாவை பிரிந்து வாழும் வாழ்க்கையே ஏற்படும். ஜாதகருக்கு அப்பாவுடன் இருக்க மாட்டார், அப்பாவின் உதவி எதுவும் கிடைக்காது. இந்த நிலையை ஜாதகத்தில் பராசர முறைப்படி பார்த்தோமேயானால், லக்னத்தில் குரு, 3 செவ்வாய் ராகு மாந்தி. செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் ராகுவும் மாந்தியும் உடன் இருப்பதால் சகோதர ஸ்தானம் சரியில்லை. அடுத்து 3 நாளுக்குடைய சனி 7 இருக்கிறார். இந்த மகர ராசியில், அதாவது சனியின் ராசியில் 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு மாந்தி இருப்பதால் இவருக்கு தைரிய குறைவு உண்டு. செவ்வாய் இருப்பதால் தைரியம் வர வேண்டும், ஆனால் உடன் ராகு மாந்தி இருப்பதால் இவர் அடக்கி வாசிக்கும் குணமுள்ளவராக இருப்பார். நாளில் சந்திரன் இருப்பது, இந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருப்பதால் இவருக்கு சுகமும் குறைவாகத்தான் இருக்கும்.
அடுத்து செவ்வாய் இவரது அப்பாவுக்கு, அதாவது செவ்வாய் உச்சம் பெற்று ராகு மாந்தியுடன் இருப்பதால் சொத்து பிரச்சனை உண்டு. பூர்வீக சொத்திலும் பிரச்சனை உண்டு ராகு செவ்வாய் மாந்தி இருப்பது. அடுத்து பார்த்தீர்களேயானால் சந்திரனுக்கு எதிரடையில் கேது சனி. சந்திரனுக்கு எதிரில் கேது வருவதால் ஜாதகரின் அம்மா இவருக்கு உதவி செய்திருக்க வாய்ப்பே இல்லை. சந்திரனுக்கு எதிரில் கேது வருவதால் ஜாதகரின் அம்மாவின் உதவி இந்த ஜாதகருக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. இதை பராசர முறைப்படி பார்த்தால் சந்திரன் லக்னத்திற்கு நாளில் புரட்டாதியில் இருப்பதா அம்மா பிள்ளை பிரச்சனை உண்டு. சனி எதிரடையில் வருவதால், சந்திரனுக்கு எதிரில் சனி வருவதால் ஜாதகரின் பங்காளிகள் இவரது அம்மாவை ஆதரித்திருக்க மாட்டார்கள். இவருடன் சண்டை சச்சரவு இருந்திருக்கும். இதை பராசர முறைப்படி பார்த்தால் சனி வீட்டில் சந்திரன் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு காலதாமத திருமணம் உண்டு. சந்திரனை சூரியன், சுக்கிரன், புதன் பார்ப்பதால் இவரது அம்மா குழப்பம் செய்வதில் வல்லவராக இருப்பார். வீட்டில் எதிரடையில் சனி கேது வருவது, சனி வந்தால் இவரது அம்மா ஜாதகரின் அப்பா, சித்தப்பா, பெரியப்பா சொத்துக்காக பிரச்சனை செய்தது உறுதியாகிறது. சனி கேது இருவரும் செவ்வாய்க்கு எதிரடையில் வருவதால் அப்பாவின் பங்காளிகள் இவரது சகோதரர்கள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை இவை உறுதியாகிறது. ஜாதகரின் சகோதர சகோதரி உறவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை ஜாதகத்தில் பராசர முறைப்படி பார்த்தால் செவ்வாய் உச்சம் பெற்று ராகு மாந்தியுடன் இருப்பதும் கேது பார்வையில் இருப்பதாலும் இவருக்கு சொத்து பிரச்சனை, சகோதர சகோதரிகள் உறவுகளிலும் பிரச்சனை உண்டு என்பதை உறுதி செய்யலாம். அடுத்து புதனுக்கு எதிரடையில் சனி வருகிறார். அதாவது இந்த சனி புதனுக்கு எதிரில் வருவதால் ஜாதகரின் தாய்மாமன் உறவு பாதிக்கப்பட்டுள்ளது. புதனுக்கு எதிரில் சனி வருவதால் தாய்மாமன் உறவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதை பராசர முறைப்படி ஜாதகத்தில் பார்த்தால் புதனை பாதகாதிபதி சந்திரன் பார்ப்பதால் தாய்மாமன் உறவு பாதிக்கப்பட்டிருக்கும். குருவுக்கு எதிரடையில் சந்திரன், செவ்வாய், ராகு, மாந்தி 4 கிரகங்கள் வருகின்றன. ராகு, மாந்தி, சந்திரன் வருவதால் இவரது அம்மா இவரை விட்டு பிரிந்து விட்டார், சிறு வயதிலேயே என்று சொல்லலாம். அதே போல செவ்வாய் எதிரடையில் வருவதால் இவரது பங்காளிகளுடன், சகோதரர்களுடன் ஜாதகருக்கும் சரியான உறவு இல்லை என்பதை சொல்லும். இதை பராசர முறைப்படி பார்த்தால் நாளில் சந்திரன் பாதகாதிபதி 4ஆம் இடத்தில், இது அம்மா பிரிவினையை சொல்லும். அதே போல செவ்வாய் 3இல் ராகு மாந்தியுடன் இருப்பதால் பங்காளிகள் உறவும் பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியும். அடுத்து சுக்கிரனுக்கு எதிரடையில் யாரும் வரவில்லை. ஆதலால் இவரது மனைவியுடன் நல்ல சுகத்துடன் வாழ்வார். இவர் மனைவி நல்ல வருமானம் ஈட்டி வேலைக்கு செல்லும் மனைவியாக இருப்பார். சுக்கிரன் லக்னத்திற்கு 10இல் சூரியனுடன் இருப்பதால் இவரது மனைவி அரசாங்க வேலையில் இருப்பார். சிம்ம ராசியிலும் இருப்பதால்
புதனும் சேர்ந்து இருப்பதாலும் அரசாங்க வேலை உறுதியாக உண்டு என்பதை சொல்லிவிடலாம் பராசர முறைப்படி. அடுத்து சனிக்கு எதிரில் கேது சுக்கிரன் வருவது இவருக்கு ஜாதகருக்கு சரியான வேலை, நிரந்தர வேலை இல்லை என்பதை சொல்லும். சனிக்கு எதிரில் கேது வருவதால் இவருக்கு நிரந்தரமான வேலை இல்லை. சனிக்கு எதிரடையில் சுக்கிரன் வருவதால் இவர் மனைவியே இவரை ஜாதகரை வேலைக்கு செல்ல விடாமல் தடுத்திருப்பார். இதை பராசர முறைப்படி பார்த்தால் சனி பகவான் லக்னத்திற்கு 7ல் சந்திரன் சாரத்தில் இருப்பது திருமண தாமதம் செய்கிறது. சனிக்கு குரு பார்வை இருப்பதால் இவர் வேலையில் இருக்க வேண்டும். ஆனால் நல்ல மகர ராசியில் செவ்வாய் ராகு மாந்தி இருப்பது வேலையில் பாதிப்பை உண்டு செய்யும். ஆனால் மகர ராசியில் செவ்வாய் ராகு மாந்தி இருப்பது வேலையில் பாதிப்பு உண்டு என்பதை சொல்கிறது. ராகு கேதுக்களுக்கு எதிரடையில் எந்த கிரகமும் வரவில்லை. இதனால் இந்த ஜாதகருக்கு இவரது அம்மா வழியிலோ அப்பா வழியிலோ எந்த விதமான கர்மாவும் வரவில்லை என்று சொல்லலாம். இந்த எதிரடை நட்சத்திரம் என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சமாச்சாரம். ஏனென்றால் நாம் பார்க்கும்போது ஜாதகத்தில் திசா புத்திகள் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த திசா புத்தியில் எதிரடை நட்சத்திரம் வந்து நின்று விட்டால், எதிரடை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்துமே, ஆனால் முதலே சொன்னேன் நல்லதை செய்ய விடாது என்று. அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல பாதகாதிபதி திசை, மாரகாதிபதி திசை, அஷ்டமாதிபதி திசை இவைகள் அனைத்துமே பாதகம் செய்யுமா என்றால் தர்ம திருகோணத்தில் இருந்தால் பாதகங்கள் செய்யாது. அதே போல் எதிரடை நட்சத்திரத்தில் ஒரு புத்தி நின்று விட்டாலும் அந்த பாதகத்தை செய்ய முடியாமல் போய்விடும். இதையும் கவனிக்க வேண்டும். 2 ஜாதகங்கள் மட்டுமே இன்று நான் தயார் செய்து வைத்துள்ளேன். அதனால் ஒரு சில ஹிண்ட்ஸ், சிறு சிறு குறிப்புகள் சொல்கிறேன். அனைவரும் சொல்வது குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகும் என்று சொல்வார்கள். ஆனால் குரு பார்க்கும் இடத்தில் உள்ள உறவு காரகங்கள் பாதிக்கும் என்று நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம். ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே அமர்ந்துள்ளார், அவரது 5, 7, 9ஆம் பார்வைகள் எந்தெந்த இடத்தில் படுகிறதோ அந்த உறவுகளிடம் இந்த ஜாதகரின் உறவு பாதித்திருக்கும். குரு லக்னத்திலிருந்து 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்தால் இவரது குழந்தைகள் இவருக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார்கள். 7ஆம் இடத்தை பார்த்தால் இவரது மனைவிக்கும் இவருக்கும் உறவில் விரிசல் கொஞ்சமாவது இருந்தே தீரும். 9ஆம் இடத்தை பார்த்தால் தந்தையின் உறவிலும் விரிசல் இருக்கும். அதுபோல ஒவ்வொரு பாகவத்திற்கும், லக்னத்திற்கு எந்த பாகவத்தை குரு பார்க்கிறாரோ அந்த பாகவ உறவுகளிடம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அவர் காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்தை பார்த்தால் குரு பார்ப்பதால் வேலை அமையும் என்று சொல்லுவோம்.
ஆனால் மாமன் உறவுகளில் விரிசல் இருக்கும். இதுபோல குரு பார்த்தால் கோடிகளில் நன்மை. கோடி நன்மை என்பது தவறு. குருவும் அரை பாவிதான். நீங்கள் கவனித்து பார்த்தால் குரு திசை 6ஆம் திசையா வந்தால் மாரக திசை. குரு அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் நன்மை செய்ய மாட்டார். குரு பாதகாதிபதியாக ஸ்தானத்தில் அமர்ந்தாலும் நன்மை செய்ய மாட்டார், பிரச்சனையை கொடுப்பார். ஆகவே குருவும் அரைப்பாவிதான். சனி அரை சுபர், முழுப்பாவி இல்லை. இது என் கருத்து மட்டுமே. குருவும் சனியும். சனி குருவுடன் சேர்ந்தால்தான் சொந்த தொழில் அமையும். சனி நன்றாக இருந்தால்தான் நல்ல வேலைகள் அமையும். சனி நன்றாக இருந்தால்தான் சித்தப்பா பெரியப்பா பங்காளிகள் உறவு சிறக்கும். ஆகவே சனியும் அரை சுபர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து சூரியன். சூரியன் என்பவர் பாவி என்ற கணக்கில் எடுக்கிறோம், அரை பாவி என்று எடுக்கிறோம் சூரியனை. இந்த சூரியன் மேசராசியில் உச்சமாவார். அஸ்வினியில் இந்த அஸ்வினி 9ஆம் இடமாக வந்தால் லக்னத்திற்கு நாம் என்ன சொல்லுவோம்? தந்தை ஜாதகர் உறவு நன்றாக இருக்கும் என்று சொல்லுவோம். ஆனால் சூரியனானவர் ஆண் ராசியில் முதல் 4 டிகிரியில் இருந்தாலும், பெண் ராசியில் கடைசி 4 டிகிரியில் இருந்தாலும், இந்த ஜாதகர் பிறந்த பிறகு இவரது அப்பா இவர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பார். இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண் ராசியில் முதல் 4 டிகிரி, பெண் ராசியில் கடைசி 4 டிகிரி. இதை பார்த்தால் உங்களுக்கு கண்டாந்திர நட்சத்திர பாதங்கள் வரும். கண்டாந்திர நட்சத்திர பாதங்கள் இல்லாத ராசியிலும் இந்த 4 டிகிரிகளை கவனிக்க வேண்டும். பிரிந்து சென்று வேறு திருமணம் செய்திருப்பார் அல்லது மரணம் கூட அடைந்திருப்பார் இந்த ஜாதகர் பிறந்த பிறகு. அதே போல சனி பகவான் உங்கள் ராசியில் எந்த கட்டத்தில் இருக்கிறார்? அந்த கட்டம் உங்கள் லக்னத்திற்கு எந்த பாகவம்? அது என்ன உறவு? அந்த உறவு வகையில் ஒரு துர்மரணம் இருக்கும். இதையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து உங்கள் ராசி எதுவோ அந்த ராசியை 1 என்று வைத்துக் கொண்டால் 1, 5, 7, 9 இந்த 4 ராசியில்தான் உங்கள் மனைவியின் ராசி இருக்கும். உடைபட்ட நட்சத்திரங்கள் இருந்தால் ஒரு கட்டம் மாறும். அந்த ராசியில் உடைபட்ட நட்சத்திரம் இருந்தால் ஒரு கட்டம் மாறியும் வர வாய்ப்புண்டு.
ராசியில் ஜாதக கட்டத்தில் 5ஆம் இடத்தை குழந்தைகளை பார்க்க 5ஆம் இடத்தை 1 என்று வைத்துக்கொண்டு 1, 5, 7, 9 அங்கிருந்து 1, 5, 7, 9 ராசிகளை எடுத்தால் இந்த 4 ராசிகளில் உங்கள் குழந்தை பிறந்திருக்கும். உடைப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தால் ஒரு கட்டம் மாறும். இதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல இப்போது ஒருவர் ஜாதகம் பார்க்க வரும்போது அன்றைய கோச்சாரத்தை போட்டால் அன்றைய கோச்சார லக்னம் எதுவாக வருகிறதோ அங்கு யார் யார் இருக்கிறார்களோ இதில் ஒன்று வருபவரின் லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கும், அல்லது அவர் பிறந்த நட்சத்திரமாவது அதில் இருக்கும். இன்றைய கோச்சாரத்தில் இந்த கோச்சாரத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு நாம் ஒருவருக்கு பலன் சொல்ல முடியும். ஜாதகம் இல்லாமல் வருபவர்களுக்கு பலன் சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த லக்னத்தில் அந்த ஜாதக பிறந்த லக்னமோ ராசியோ நட்சத்திரமோ கண்டிப்பாக இன்றைய கோச்சார லக்னத்தில் இருக்கும். இதையும் பார்க்கலாம். மேலும் ஒரு லக்ன புள்ளி, நாம் ஜோதிடம் பார்க்கும்போது லக்ன புள்ளியை கவனிக்காமல் விட்டு விடுவோம். லக்னாதிபதியைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இந்த லக்ன புள்ளியின் அதிபதி எந்த ராசியில் அமர்ந்துள்ளாரோ அது ராசி கட்டத்தில் எந்த உறவில் வருகிறது, எந்த ராசியில் வருகிறது என்று பார்க்க வேண்டும். அதாவது லக்ன புள்ளி அதிபதி யாராக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து விட்டால் இவரது ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் தொழிலை நோக்கியே இருக்கும். இதில் எந்த கிரகம் என்பது முக்கியமில்லை. ராகு, கேது, சனி யாராக இருந்தாலும் சரி, லக்ன புள்ளி அதிபதி எங்கு அமர்கிறாரோ அதை நோக்கித்தான் அந்த ஜாதகரின் ஆசைகளும் அபிலாஷைகளும் செல்லும். இந்த லக்ன புள்ளி அதிபதி நாளில் அமர்ந்தால் சுகவாசியாகத்தான் வாழ்க்கையை வாழ பார்ப்பார். இவருக்கு தன் அப்பா அம்மா சம்பாதித்து வைத்திருப்பார்கள். 4ஆம் இடம் அல்லவா, அம்மாவின் சொத்தும் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு இந்த ஜாதகர் மிகவும் வசதியாக ஜாலியாக வாழ்வார். அதுவே 6ஆம் இடத்தில் லக்ன புள்ளியின் அதிபதி அமர்ந்தால் இந்த 6ஆம் இடத்தில் என்ன இருக்கிறது? வேலை இருக்கிறது. இவர் வேலையை நல்ல வேலையாக பார்த்து அமர வேண்டும் என்று ஆசையில் இருப்பார். தேவைக்கு கடனும் வாங்குவார். ஏதாவது ஒரு நோயும் அவருக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். இது லக்ன புள்ளியை வைத்துக் கொண்டு நீங்கள் பலன் சொல்ல முடியும். லக்ன புள்ளி மிக மிக முக்கியம். அதை வைத்துக் கொண்டு கிரகங்களே இல்லாமல் நாம் பலன் சொல்லலாம். லக்ன புள்ளி அமர்ந்துள்ள இடம் ஒன்று தெரிந்தால் போதும். அதை வைத்துக்கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இப்படித்தான் இருக்கும், நீங்கள் இதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்பதை சொல்ல முடியும். ஐயா, டைம் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஹலோ, டைம் ஆயிடுச்சுங்களா? இல்ல சார், 10 நிமிஷம் முடிச்சிருக்கீங்கன்னா பேசுங்க சார்.
சரி, ஓகேங்க, ஓகேங்க. முடிச்சிருவீங்களா சார்? 10 நிமிஷம் முடிச்சு பேசுங்க. சரி, இன்னொரு 10 நிமிஷம் பேசலாங்க. ஓகே, முடிச்சிருங்க. ஓகே. சரி. அதே போல தர்ம திரிகோணம் என்று சொல்கிறோம். இந்த தர்ம திரிகோண அதிபதிகள் திசா புத்தி வந்தால், அதாவது 1ஆம் அதிபதி திசை 5ஆம் அதிபதி புத்தி, 5ஆம் அதிபதி திசை 1ஆம் அதிபதி புத்தி, அல்லது 5ஆம் அதிபதி திசை 9ஆம் அதிபதி புத்தி, 9ஆம் அதிபதி திசை 5ஆம் அதிபதி புத்தி, இதுபோல் 1, 5, 9 தொடர்புள்ள திசா புத்திகள் வரும்போது இந்த ஜாதகருக்கு பொருளாதாரத்தில் ஒரு நஷ்டம் வந்தே தீரும். இதுவும் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவல். தர்ம திரிகோண அதிபதிகள் திசா புத்திகள் நடந்தால் வாழ்வில் நஷ்டம் வந்தே தீரும். அந்த நேரத்தில் பொருளாதார நஷ்டம் வரும். இந்த நேரத்தில் தர்மம் செய்யக்கூடாது. ஏனென்றால் தர்ம சிந்தனை ஓங்கி நிற்கும். இந்த நேரத்தில் பாகப்பிரிவினை செய்யக்கூடாது. செய்தால் தனக்கு வரவேண்டியதை தன் உடன்பிறப்புகள் கேட்டால் தாராளமாக கொடுத்து விடுவார். பின்னால் கஷ்டப்படுவார். அதனால் பிரச்சனை வரும். பாகப்பிரிவினை செய்யக்கூடாது. தர்மம் செய்தாலும் அதிக தர்மம் செய்வார்கள். அதனாலும் இழப்பு ஏற்படும். ஆகவே இந்த திசா புத்திகளையும் கவனிக்க வேண்டும். நாம் குறிப்பாக என்ன செய்கிறோம்? 6ஆம் அதிபதி திசை, அஷ்டமாதிபதி திசை, இவைகளை தான் நம்ம தீமை செய்யும் பார்க்கிறோம். ஆனா அங்க நன்மை இருக்கும். 6ஆம் அதிபதி திசை நடந்தால் வேலை கிடைக்கும். 10ஆம் அதிபதி திசை நடந்தால் வியாபாரம் சிறக்கும். அதுக்கு புத்திநாதர்களையும் கவனிக்க வேண்டும். புத்திநாதர்கள் இது யார் யார் வருகிறார்கள் என்று. தர்ம திரிகோணத்தில் தர்மத்தால் நஷ்டம். ஆகவே அந்த தர்ம திரிகோணாதிபதிகள் திசையை நடக்கும் போது ஜாதகர் பார்க்க வந்தால் அவரிடம் சொல்லுங்கள், தர்மம் செய்யாதீர்கள், இந்த நேரத்தில் பாகப்பிரிவினை செய்யாதீர்கள் என்று தாராளமாக சொல்லலாம். அதே போல நீங்க கவனித்தால் ஒரு ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ல் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் இருக்கும் வீடு லக்னத்திற்கு 6, 8, 12 இருந்தால், நாம் லக்னத்தை பார்க்க வேண்டியதில்லை. முதலில் சூரியனுக்கு 2ல் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகம் இருக்கும் வீடு 6, 8, 12 வந்தால் இந்த ஜாதகர் நிரந்தர கடனாளியாகத்தான் இருப்பார். இது ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமம். அதே போல 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தாலும் அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இவர்களில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவருக்கு உயில் மூலம்
LIC மூலம் அனாமத்து சொத்துக்கள் கிடைக்கும், கோடீஸ்வரனாக வாழ்வார், வேலைக்கே போக மாட்டார். 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைந்து ஒரு ராசியில் இருக்காங்க அல்லது நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்கன்னா கண்டிப்பா அனாமத்து சொத்து கிடைக்கும். இதை நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதி, சூரியன் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நல்ல பதவிகள் கிடைக்கும். அதுவே 6, 8, 12 இருந்தால் பதவிகள் கிடைக்காது. இதையும் பார்த்தோன்னு சொல்லிடலாம். அதே போல லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று அமர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெற்று இருந்தாலும் இவர்கள் சூரியன் பார்வையில் இருந்தால், யாராவது ஒருவர் சூரியன் பார்வையில் இருந்தால் இவர் புகழ் பெற்றவராக வாழ்வார். அதே போல லக்ன புள்ளி அதிபதியும் லக்னாதிபதியும் சந்திரனும் மேல் நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தால் மூவரும், இந்த ஜாதகர் குடிசையில் பிறந்தாலும் கோபுரத்தில் வாழ்வார். 3 பேரும் மேல் நோக்கு நட்சத்திரம் இருக்கணும். அதே இவர்கள் 6, 8, 12 இருந்து பகை நீசம் பெற்றால் இந்த ஜாதகன் பைத்தியக்காரனாக இருப்பான் அல்லது அடிமுட்டாளாக இருப்பான். ஆனால் இவர்கள் கேந்திர திரிகோணத்தில் அமரும் போது நல்ல பதவிகள் கிடைக்கும். இந்த மேல்நோக்கு நட்சத்திரத்துல 3 கிரகங்களும், அதாவது சூரியன், லக்ன புள்ளி, லக்னாதிபதி மூவரும் மேல்நோக்கு நட்சத்திரத்தில் இருந்தார்கள் என்பதற்கு உதாரண ஜாதகமாக பிரஞானந்தா என்ற ஒரு சிறுவன் செஸ் விளையாடி குடிசையில் பிறந்தவன் இன்று கோடீஸ்வரனாக வாழ்கிறான். இந்த ஜாதகம் அதற்கு உதாரண ஜாதகம். அதே போல லக்னத்திற்கு 2ஆம் பாகவத்தில் 2க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் யாருடைய பணமாவது இவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு கடையில கேஷியரா இருப்பாரு, இல்ல யாருக்காவது பினாமியா இருப்பாரு. அந்த மாதிரி யாருடைய பணமாவது இவருடைய கையில் இருந்து கொண்டே இருக்கும். லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் அஸ்தங்கம் அல்லது நீசம் பெற்றால் இந்த ஜாதகருக்கு திருமணமாவதும் கடினம். தாமத திருமணம் ஆகும். எப்படின்னா 2, 7, 11 கெடாமல் இருந்தால் தாமதமா திருமணம் ஆகும். அதே மாதிரி நான் கொடுத்த வாசஸ்பதி ஃபைனல் ரிப்போர்ட், ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த 3 இடங்களில் குருவின் நட்சத்திரம், சூரியனின் நட்சத்திரம்,
செவ்வாயின் நட்சத்திரம் சாரம் கொடுக்குமேயானால் இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. புடைப்பட்ட நட்சத்திரங்கள் சாரம் கொடுத்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை. 3 இடங்களிலும் கொடுக்கணும். குறைந்தபட்சம் 2 இடங்களில் கொடுக்கலாம். கொடுத்தாலும் திருமணம் செய்தாலும் டைவர்ஸ் ஆகும். 2 இடத்துல டச் ஆச்சுன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகும். குரு நல்லா இருந்தா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகும். இதை பல இடத்துல நான் பல ஜாதகத்துல பார்த்துட்டேன். அதே மாதிரி இந்த 3 இடத்திலையும் கேது சாரம் பெற்றாலும் திருமணம் இல்லை. ஜென்ம நட்சத்திரம், லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், இந்த 3 இடங்களில் கேது சாரம் கொடுத்தாலும் திருமணம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சந்திர நாடி விதிப்படி அந்த கோச்சார சந்திரனை வந்தவரோட ஜாதகத்துல பிக்ஸ் பண்ணுங்க. எந்த கிரகத்தை தாண்டி வந்ததோ அது கேள்வி, அடுத்து எந்த கிரகத்தை தொடப்போகிறதோ அது பதில். இப்படியும் வச்சுட்டு நம்ம ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும். அதையும் கவனிச்சுங்க. அதே மாதிரி டைம் ஆயிடுச்சுங்களா சார்? சார் டைம் ஆயிருந்தா நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப அருமையா பேசுனீங்க சார். தேங்க்யூ சார். சந்தோஷம் சார். ஓகே சார், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் சார். தேங்க்யூ. கண்டிப்பா கண்டிப்பா சார். நாளைக்கு பேச வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நான் ஸ்டடி ஆகிக்கணும். சார் சொல்லுவாங்க சார். சார் சொல்லுவாங்க. சரி, ஓகே ஓகே ஓகேங்க. நன்றிங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி.